பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உங்கள் அனைவரும் வணக்கம். ஆஹ் இந்த அந்தகம் படத்தோட இந்த அந்தகன் ஆந்தம் ப்ரோமோ லான்ச் பண்ண தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேட்டதும் ஓகேன்னு சொல்லி அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த பாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணி கன்செப்ஷனலைஸ் பண்ண பிரபுதேவ் சாருக்கும், அதை கொரியோகிராஃப் பண்ண சாண்டி மாஸ்டருக்கும், அண்ட் இந்த பாட்டை பாடின ராக் ஸ்டார் அனிருத்துக்கும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ரோமோ சாங்கை இவ்வளோ லார்ஜராக பண்ண முடியும், இது மேலே பண்ண முடியுமா பார்த்தா இங்கேயும் ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இந்த சாங்குக்குள்ளேயே ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது. ஸோ அது அவ்வளோ நல்லா அமையணும், எல்லோருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிருக்கு. அண்டு இந்த படத்துலையும் சரி, நீங்கள் எல்லோரும் ஸ்டார் காஸ்ட்டை பார்த்தீங்க, பிரியா சொன்ன மாதிரி எல்லோரும் பேசின மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான த வேர்சடைல் டாப் ஆக்டர்ஸ் வந்து இப்போது என்னோடய டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்கள் வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் சரி, இட் ஹேஸ் டு பி த பெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. கார்த்திக் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் சிம்ரன் அவர்கள், பிரியானந்த் அவர்கள், எல்லா ஆக்டர்ஸும், ரவி, அதுக்கப்புறம் ஊர்வசி மேடம், சமுத்திரக்கனி சார், யோகி பாபு சார், மனோபாலா சார், அதுக்கப்புறம் பூவியார், பெசநகர் ரவி அண்ட் மோகன் வித்யா சார், பாலா, இப்போ செம்மல்லர், அதுக்கப்புறம் அதான் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. செம்மல்லர், அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிரதீப், இது மாதிரி எல்லாருமே ஈச் இஸ் சூப்பர் ஸ்டார் இன் த ஓன் வே. எவ்ரிபடி நான் சொன்ன எல்லாருமே இட்ஸ் சூப்பர் ஸ்டார் இன் ஓன் வே. அவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து அப்பா கூப்பிட்டதும் ஓகேன்னு சொல்லி வந்து இமீடியட்டாக எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா இப்போ ரவியாக இருக்கட்டும், மோகன் வித்யா சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர கால் தான். நாளைக்கு ஷூட்டிங் வாங்கினா வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த மரியாதை அன்புக்கு வந்து ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் யூ ஹேவ் ஃபார் மீ அண்ட் மை ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். அண்ட் இந்த பக்கம் ஸ்டார் காஸ்ட் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரவி சார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நம்பர் 1 டிஓபின்னு சொல்லலாம் இந்தியாவிலே. ஹீ ஹஸ் சேஞ்ச் த இந்தியன் சினிமா, த வே ஹவ் கலர் இஸ் ப்ராட் இன் டு, டிஏ வாஸ் ப்ராட் இன் டு. அவர் மும்பையில் இருக்கும்போது சரி, இந்த படம் பண்ணும்போது அவரை கூப்பிட்டோம். உடனே நெக்ஸ்ட் ஹீ ஜஸ்ட் லேண்டட், இஸ் லைக் எல்லாருமே ஃபேமிலி அண்ட் இஸ் ஜஸ்ட் லேண்டட் அண்ட் ஹீ கேம் சார் ஓகே நான் பண்ணுறேன் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் அஸ். ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சீரியஸாக இந்த படம் இவ்வளோ விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்க காரணம்னா அது அவர் தான். அண்ட் தேங்க்யூ ரவி சார் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் இந்த விஷுவலி ஸ்டன்னிங்காக. யார் பார்த்தாலும் எவ்ரிபடி பார்த்தவங்க எல்லாருமே வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து காரணம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கெஸ்ட், மை சேச்சி, ஊரிசி சேச்சி, வாங்க. தேங்க்யூ ஜெச்சி ஃபார் கம்மிங். இதுதான் ஃபேமிலின்னு சொல்கிறதுங்க. கூப்பிட்ட உடனே தி ஆல் கேம். அண்ட் கேமராமேன்ஸோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வி ஹேவ் சந்தோஷ் நாக் மியூசிக் அண்ட் எடிட்டர் சதீஷ் சூர்யா அண்ட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ராகவன். அவரை பற்றி சொல்லணுன்னா இஸ் வெரி சைலண்ட் பர்சன், பட் ரொம்ப அதாவது அப்பா என்ன விஷுவல் வேணும், என்ன எப்படி வேணுமோ ஹி வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் டு லைஃப். உடனே எல்லாமே சைலண்டாக நடக்கும். இந்த யூனிட் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும், பட் சைலண்டாக நடந்துகிட்ருக்கும், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்ப இட் இஸ் நைஸ் டு வாட்ச் த ப்ராசஸ் இட் செல்ஃப். அண்ட் இந்த படத்தோட ஒவ்வொரு டெக்னீஷியனும், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து கண்ணன் சார் இருக்கார், அதுக்கு இன்னும் ஸ்பாட் பாய்ஸ், எங்களுடைய லைட்மேன், கேமரா அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், த என்டையர் யூனிட். அதுவும் ஸ்டண்ட்டு வந்து ராமு, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட், இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கார். அண்ட் அவரோட இந்த ஒரு ஆக்ஷன் போர்ஷனில் பண்ணும்போது இட் வாஸ் டோட்லி லைக் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தை வந்து இன்னும் சில சாங்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணது கலா மாஸ்டர். அண்ட் அவங்களும் வந்து ஷீ இஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2 days 3 daysலாம் யூஸ், அப்படி இல்லாமல் ஒரு என் காதல் ஒரு சாங் பார்த்தீங்கன்னா வி ஃபினிஷ்ட் இன்
in 6 or 7 hours. That one afternoon முடித்தோம். And every portion of the movie நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி the way அப்பா வந்து he wanted to visualize this, how he wanted to bring it to life, it's way better. படம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அண்ட் மக்கள் ஆடியன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஐம் வெயிட்டிங் டு see the movie with the audience. அண்ட் எப்பவுமே எனக்கு கூட துணையாக இருந்து ஒரு பக்கபாலம் இருக்கிற என்னோடய ப்ரெஸ் நண்பர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், அண்ட் முக்கியமாக என் உயிரின் மேலான ரசிகர்கள் வரவேற்பு. நீங்கள் எப்பவுமே நீங்கள் காமிச்ச அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக இப்போ பெரிய ப்ளஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் நிக்கில் சார் இது வந்து செம்மையாக கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ நிக்கில் ஃபார் எவ்ரி திங். இல்லை சி அப்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் சொன்னார், வி ஆல் நீட் அ டேரக்டர் எவ்ரிவேர், அண்ட் டுடே ஷோ டேரக்டர் வந்து இஸ் நிக்கில். ஸோ தேங்க்யூ நிக்கில் ஃபார் மேக்கிங் இட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். முக்கியமான விஷயம் வந்து என்னோடய ரசிகர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி பிக் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. அண்ட் ஓகே இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே கம் லெட்ஸ் டூ நெக்ஸ்ட். அண்ட் தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் ஷோயிங் மீ த லவ். அண்ட் கூடிய சீக்கிரம் நம்ம இப்போ இந்த படத்தை தேட்டரில் பார்க்க போகிறோம். அண்ட் வி ஆல் கோன் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் நிக்கிலோட டைரக்ஷனில் இட்ஸ் அ ரீமேட் ஃபிலிம், நாட் அ ரீமேக். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அது வந்து சோனி வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டர்னாக்கா சாங், அதாவது இந்த அந்தங்கன் ஆந்தம், இந்த சாங்கை வந்து இப்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த அந்தங்கன் டீம் ஃப்ரம் சோனி. இன்னொரு முக்கியமான விஷயங்க, எல்லோரை பற்றி பேசினேன், எல்லோரும் வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லாருக்கும் அவங்க தேங்க்யூ வித் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். இன்றைக்கி வந்து எல்லாம் பேசினவங்க எல்லாருமே வந்து தே ரியலி நோ வாட் எவர் தே செட் வாஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். ஐ அப்ரிஷியேட் இட். Thank you so much to all of you for giving such a lovely, amazing, heartfelt. Your words are very. It means a lot to me and Appa. Ana Appa பத்தி பேசும்போது I worked with a lot of directors, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். But every time I work with him, I always learn something new. அது புதுசாக நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த படத்துலையும் அதை தான் நடந்திருக்கு. இந்த படமும் எங்கள் அப்பாவோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ தேங்க் காட், ஐ தேங்க் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எக்ஸைட்டட் டு பி ஹியர். நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர், அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான், எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை, அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir on the panna padangale, like the combination was so epic. And such powerful characters நீங்க வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted, and this was such a special film, I think, because அவரோட son ஒரு ஆக்டர்னால, and such a big actor, he's traveled with the journey, he knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership, and everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him, the media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்ன பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் ஸோ எக்ஸைட்டிங் டு see him coming back, not just with Andagan but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen, so I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் there's no one like you, Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, ஹீஸ் பின் ட்ரைனிங் நாட் ஜஸ்ட் வித் மியூசிக், டான்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் எல்லாமே, பட் ஹீஸ் ஆல்சோ அப்சஸ்ட் வித் சினிமா. நிறைய பேர் அப்சஸ்ட் வித் சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோட மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் ஹீ இஸ் அப்சஸ்ட் வித் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, ஃபில்ம் மேக்கிங். இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் ரியலி எக்ஸைட்டிங் டு ஒர்க் வித் சம்ஒன் தட் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கலனாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing.
you know, you feel very jealous, but then I know சரி என் buddy தானே, so பரவாயில்ல, he's sweet. And look at the cast. I mean, நீங்க ட்ரெய்லர்லையும் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் இஸ் அமேசிங். பாவம், சாரி நான் உங்களை அடிச்சிட்டேன் நிறையா, அதை நீங்கள் மறந்துட்டீங்க, ஸோ நல்லது, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பட் ஆமாம், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர், பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ். நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்கள. எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச் சிம்ரன் மேம், வாஸ் சூப்பர் த்ரில்லிங் ஆஸ் அன் ஆடியன்ஸ். நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous. And ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to be speaking in Tamil ஒரு மேடையில், and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்னை வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you.